ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக் அண்ட் ஜிமினோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்ட்ரோலாம் வேணான்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்ட் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு கார் ரொம்ப லோன்லியான ரோட்டில் வேகமான ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காடாக இருக்குது. செம்ம இடி, கிட்டத்தட்ட மழை வர மாதிரி கிளைமேட்டு. லைட்டாக மழை பெய்யும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கார் ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கிட்ட ஸ்டாப் ஆகுது. அந்த கார்லேருந்து ஒரு ஹூடி அண்ட் மாஸ்க் போட்டு ஒருத்தவங்க யாரோ வந்து இறங்குறாங்க. இறங்கி அந்த மாஸ்க்குள்ளேயே ஒரு க்ரீப்பியான ஸ்மெல் தெரியுது. ஸோ அப்படியே அந்த காரோட டிக்கியே திறந்தா ஏதோ ஒரு பொண்ணு லைட்டாக மயக்கமான நிலமையில் இருக்கா. அவள் வாயில் பிளாஸ்ட் அவுட் இருக்குது. ஸோ அவளை பிடிச்சி தரன்னு உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேஸ்மெண்ட், அந்த வீட்டோட பழைய பேஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் இட்டுட்டு போகிறாங்க. இட்டுட்டு போயிட்டு அங்கே லைக் பெட் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அங்கே படுக்க வச்சு ஃபுல்லாக கை கால்லாம் கட்டுறாங்க. அந்த இடமே பார்க்க ரொம்ப ஸ்மெல், தென் பிளட் ஸ்டைன்ஸ் ஃபுல்லாகவே கை கால், தென் ஒரு சில உடம்பு பாகங்களும் அங்கே இருக்குது. அங்கே சுற்றி பார்த்தாலே நம்மளுக்கு வாமிட் வராத குறை தான், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அங்கங்கே கத்தி, அந்த கத்தியில் ரத்தம், அந்த மாதிரி அந்த பிளேஸே க்ரீப்பியான வைப்பில் இருக்குது. ஸோ அப்படியே அந்த பொண்ணை கட்டி போட்டுட்டு சுற்றி முற்றி பார்த்து ஒரு கத்தி எடுக்கிறாங்க. அது லைக் எப்படின்னா ரம்பம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த கத்தி எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாங்க. என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அந்த லைக் டேப் போட்டிருக்குல்ல, ஸோ அது மூலயமா கேட்டுட்ருக்காங்க. பட் நோ யூஸ், அவங்க கேட்கவே இல்லை. கேட்காம அந்த ரம்பம் மாதிரி இருக்குல்ல, அதை கால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ரம்பத்தை போட்டு கால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த காலை போட்டு அப்படியே அறுக்குறாங்க. அந்த பொண்ணு வலியில் அப்படி துடிக்கிறா, விட்டுடுன்னு சொல்லிட்டு. பட் அந்த ஆள் கேட்குறதாவே ஐடியா கிடையாது அந்த ஹூடி. ஸோ அப்படியே போட்டு அறுக்க அதுலேருந்து பிளட் அப்படி பீச்சிட்டு அடிக்குது. அந்த இடமே அப்படியே அந்த மழை பெய்யறதுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த இடமே. கொஞ்ச நேரத்தில் அந்த பிளேஸே அமைதியாகுது. பிகாஸ் அந்த பொண்ணு செத்துட்டா. இப்போ அவளோட உடம்பு துண்டு துண்டா ஒவ்வொரு பீஸாக கிடக்குது, கால் முதல் தலை வரைக்கும். இப்படியே ஒரு 2 days ஆகுது. இப்போது ஒரு நைட், செம்ம வைபான பிளேஸு. அங்கே ஒரு பெட் மேட்ச் நடக்குது. அந்த பிளேஸே பார்க்குறதுக்கு அவ்வளோ மெம்பர்ஸ், அவ்வளோ கூட்டம், செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு செம்மையான பைக் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி அந்த பிளேஸ் இருக்குது. செம்ம வைபா. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அந்த லைக் ஹெல்மெட் போட்டு பைக் ரேஸ்க்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த பேர் சொல்லி எல்லாருக்கும் கத்திகிட்ருக்காங்க. ஆனால் அங்கே அதிகமாக கேட்குற பேர் பார்க் ஜிமின். அங்கே கத்துறவங்க எல்லாமே ஜிமின் சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஹீ இஸ் அ பிக்கஸ்ட் ரேசர். அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ செம்ம வைப்பில் அவனும் அவ்வளோ ஹெல்மெட் போட்டு செம்ம கெத்தாக பைக்கை திருவிட்டு நின்றுட்டுருக்கான். அங்கே எல்லாருமே அவ்வளோ ஒரு சேரப்பாக இருக்காங்க. இந்த ரேஸ் வந்து மாஃபியா கிங்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணி நடத்துகிறது. ஸோ அந்த வைபே அப்படி இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம அந்த பாலிவுட் மூவிஸ்லாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே பெட் கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லாமே ஜிமின் மேலே தான் இருக்குது. ஸோ எப்படியும் அவன் தான் வின் பண்ணுவான்னு தெரியும். ஸோ எல்லாமே அந்த ரேஸே ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட் இருக்கும். அப்படியே எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. அந்த ரேஸில் ஒரு புது மெம்பர் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போது ஒரு செம்ம சைலண்ட். கொஞ்ச நேரத்தில் அந்த ஹெல்மெட் போட்டு ஒருத்தர் வந்தால் சொன்னால புதுசாக, அந்த ஹெல்மெட்டு கழட்டுறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம தலை ஜேகே. செம்ம கெத்தாக பைக்கை திருவிட்டே ஜிம்மினை பார்த்து ஒரு முறை தான். ஜிம்முனுக்கு செம்ம கோவம் வருது. நீ எதுக்கு இங்கே வந்த? என்ன அவ்வளோ சீக்கிரம் என்ன
தோக்கடிச்சிடலான்னு பார்க்குறியா? வாய்ப்பே இல்லை ஜேகே அப்படின்ட்டு அவன் செம்ம கோவமாக சொல்லிட்டு இருக்கான். உன்னை மண்ணக்கவ வைக்கணும்னா இவ்வளோ தூரம் வந்தேன், இதை செய்ய மாட்டேனா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். அந்த பெட் கொஞ்சம் கொஞ்சமாக பாதி ஜேகே மேலே போயிடுச்சு. ஜேகே, இதுக்காக நீ கண்டிப்பாக அனுப்ப அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு சொல்கிறான். போக போக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஜேகே அங்கே திருவிட்டு இருக்கான். பாதி பேர் ஜேகேக்கு மேலே போச்சுனால இப்போ ஜேகேக்கும் சேரப் அதிகமாகுது. இந்த பக்கம் பாதி பேர் ஜேகே, இந்த பக்கம் பாதி பேர் ஜிமின். 2 பேருக்குமே அவ்வளோ சேரப் நடக்குது. மற்ற எல்லாருமே அந்த ரேஸை விட்டு விலகுறாங்க. பிகாஸ் அவங்க 2 பேரும் தான் பிக்கஸ்ட் ரேஸர்னு தெரியும். ஸோ அவங்க எல்லாமே ட்ராப் ஆஃப் ஆகுறாங்க. பிகாஸ் அவங்க மேலே யாரும் பெட் கட்டலை. ஒரு 2-3 பேர் கட்டியிருப்பாங்க. ஸோ அது வேஸ்ட் தானே. பாதி பெட்டு இவங்க 2 பேர் மேலே இருக்குது. இப்போ அவன் ஒருத்தன் அந்த ஒரு பெட்டு ஜெயிச்சா என்ன இது பிரோஜனம்? ஸோ அதனால் அவன் விலகிடுறான். இப்படி அந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ ஒரு வேகமாக ஜிமின் போயிட்டுருக்கான். ஜேகேவும் விட்டு கொடுக்கல. கிட்டத்தட்ட 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே அந்த மாஃபியா கிங்க்கு செம்ம அவங்க அவ்வளோ எக்ஸைட்டடாக பார்த்துட்ருக்காரு. ஜேகே ஜெயிப்பானா ஜிமின் ஜெயிப்பானான்னு சொல்லிட்டு செம்ம வேகமாக போயிட்டுருக்கானுங்க அவனுங்க. இதுலேருந்து ட்ராப் ஆஃப் ஆகிடு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்திட்டு இருக்கான். முடிஞ்சால் என்ன தோக்கடி ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜேகே முன்னாடி போயிட்டுருக்கான். ஜிமினுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஜிமினும் வேகமாக திருவிட்டு போயிட்டுருக்கான். அந்த ரேஸ் கிட்டத்தட்ட முடிவடைய போது என்லைன் வந்துடுச்சு. ஸோ ஜேகே தான் முன்னாடி போயிட்டுருக்கான். அந்த ஒரு 2 செகண்டில் ஜேகே கீழே விழுறான். ஜிமின் ஜெயிக்கிறான். ஸோ ஜிமின் தான் ஃபஸ்ட்டு போய் அங்கே நிறுத்திட்டு ஜேகேவை பார்க்குறான். ஜேகே அதுலேருந்து விழுந்து கை தேஞ்சு ரத்தம் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே ஜேகே ஜிமினை பார்த்து முறைச்சிட்ருக்கான். ஸோ ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க வந்துடுறாங்க. ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேர் பக்கமும் 2 பேரையும் சேரப்பும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தவங்க அவனை தூக்கி விட்டு தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. டேய், எப்பட்றா வின் பண்ண? செம்மடா, ஜேகேவே தோக்கடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த பேசிகிட்ருக்கான். மூடிட்டும் வேலையை பாரு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே முறைச்சிக்கிட்டே ஜிமின் கிளம்புறான். இங்கே ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் தான். டேய், என்னடா ஆச்சு? நீ தானே வின் பண்ணுறான்னு இருந்த, எப்படி கீழே வந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பைக் ஸ்கிட் ஆகிடுச்சு. ஜேகே, உண்மையாக சொல்லு. பைக் ஸ்கிட் ஆகிடுச்சு, தட்ஸ் இட், கிளம்பலாம். எங்கே? வீட்டுக்கு தான். ஜேகே, கை பலமாக அடிபட்டிருக்கு, ஒழுங்காக ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு முடிச்சுட்டே சொல்கிறான். விட மாட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஜேகே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். ஸோ டாக்டர் செக் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் நீங்கள் பைக் ரேஸ் ஓட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணுறாங்க. ஜேகேவும் இதெல்லாம் பார்த்துக்கலாம் டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் ஹெல்த்தை, ரேஸ் ஓட்டுறதா வேணாமான்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன், நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைலோடு சொல்லிகிட்ருக்கான். சார், எனக்கு தெரியும் நீங்கள் எங்கள் டாக்டர் பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்கன்னு. பட் உங்கள் கை கொஞ்சம் சரியாகும்னா ஒரு 2 வீக்ஸ் அது ஃபுல் ரெஸ்ட் இருந்தால் தான் அந்த காயம் சரியாகும் அப்படின்றாங்க. அவனும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறான். அப்போது கட்டு போட்டு வெளில வந்துட்டுருக்கான். அப்போது ஒரு அழகான பொண்ணு அவ்வளோ ஸ்மைலோட க்யூட்டாக ஃப்ரீ ஹேரில் சுடி போட்டு வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. ஓடி வந்து ஒரு ஹக் தான். ஜேகே 2 அடி பின்னாடி போயிடுறான். வயன், ஏன்டி இப்படி விழுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். போட்டு குத்துன்னு குத்துறீங்க நீங்கள் செஸ்டில். அது நீங்கள் தான் வயன். ஸோ அடின்னு அடிக்கிறீங்க. ஏன்டி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அறிவில்லை ஜேகே, ஏன் இப்படி பண்ணுற? நான் தான் சொல்லியிருக்கேன்ல ரேஸ் ஓட்டாதன்னு. பாரு இப்போ இவ்வளோ காயம் பாரு. ஏன் ஜேகே இப்படி பண்ணுறோம்? கையெல்லாம் ரத்தம் வருது. இன்றைக்கி கையில் அடிபட்டிருக்கு. நாளைக்கு உனக்கு என்ன ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் ஜேகே? ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகே, இப்படி பண்ணாத ப்ளீஸ். அவர் சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. ஏன்டி அழுகிற? எனக்கு ஒன்றும் இல்லை. அதுங்க பாரு, இதெல்லாம் சும்மா ஒரு அடி தான். இதெல்லாம் பாரு, ரேஸுன்னு வந்தால் ஏதாவது சின்ன அடி பட தான் செய்யும். அதுக்குன்னு ஜேகே ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகே, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே ஒரு கையால் அவங்களை ஹக் பண்ணிக்கிறான். இப்பெல்லாம் பண்ணாதடா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது,
உனக்கு உனக்கு எதாவது ஆச்சுன்னா என்னால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. ப்ளீஸ் ஜேகே, இப்படி பண்ணாத அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. அச்சோ, என் செல்லக்குட்டி அழுதுடுச்சா? சரி, இன்னைக்கு அழகாக நான் சமாதானப்படுத்துகிறேன் அப்படி சொல்லிட்டு காதுகிட்ட வந்து சொல்கிறான். நீ சமாதானப்படுத்துறதுலாம் போதும், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவத்தில் சொல்கிறீங்க. டே மச்சான்ஸ் மச்சீஸ், கிளம்புறேன், என் பொண்டாட்டியை நான் தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அங்கேன்னு சொல்கிறான். அவங்க எல்லாம் புரிஞ்சுட்டு தலையாட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ஜேகே அழகாக அவங்கள தூக்கிக்கிறான். டேய் டேய் விடுறா, உன் கையில் அடிபட்டுருக்குல்ல, கையில் தான் அடிபட்டுருக்கு, என் மனசு உடம்பு தடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே போகிறான். நீங்கள் அவன் செஸ்லேயே அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த லைக் காரில் தான் போனீங்க. இப்போ போயிட்டு லைக் அவங்க வந்தானே வெளில வந்து தூக்கிக்கிறான். தூக்கிட்டு அழகாக அவங்க மேன்ஷனுக்குள்ளே போயிட்டுருக்கான். இது ஜேகேயோட மேன்ஷன். அங்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த பிளேஸே, ஸோ அது வந்து அந்தளவுக்கு பெரிய மேன்ஷன் சொல்ல முடியாது, சின்ன மேன்ஷன் சொல்ல முடியாது, மீடியமாக இருக்கும். ஆனால் அங்கே இருக்க பியூட்டிஃபுல்லான ரூம்ஸ், அதுக்கப்புறம் அந்த லைக் கார்டன், அதெல்லாம் பார்க்கவே செம்ம வைபாக இருக்கும். ஸோ அழகாக தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜேகே கை வலிக்க போகுதுடா. ஏய் அதெல்லாம் வலிக்காது, நான் பார்த்துக்கிறேன், இந்த ஜேகேக்கே வா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஜேகே ரொம்ப வலிக்க போகுது, கையில் திருப்பி பிளட் வரப்போகுது, இறக்கி விடு. ஏன் நான் தூக்கிட்டு போனால் உனக்கு என்ன, என் பொண்டாட்டியே நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் லைக் தூக்கிட்டு மாடிக்க போகிறான். அதுக்கப்புறம் டக்குன்னு அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிடான். டேய் 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 என்ன பண்ணுற ஜேகே நீ? என் பொண்டாட்டி ரொம்ப கோவமாக இருக்கல, அதான் சமாதானப்படுத்துறதுக்கு. கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே பொண்டாட்டி அவனுக்கு அப்படின்னு சொல்கிறான். நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம் இத்தனை வருஷமா, என்ன கல்யாணம் மட்டும்தான் ஆகலை, புரியுதா அப்படின்றான். நல்லா பேசுகிற ஜேகே நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் லைக் ஓடி வந்து உங்கள் லிப்ஸை கேட்ச் பண்ணிடுறான். அப்புறம் என்ன, செம்ம ரொமான்டிக்கான கிஸ் தான். அவ்வளோ பேஷனேட்டாக அவ்வளோ இதாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ லைக் 2 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு நீங்களும் ஜேகேயும் பார்த்து. பிகாஸ் ரேஸ்ன்னு சொல்லிட்டு வெளில ரொம்ப அடிக்கடி சுற்றிட்டு இருப்பான். நீங்கள் இப்போது அதை வந்து மிஸ் பண்ணுற விதமாக அவனை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே, I love you. I love you so much, ஜேகே. I love you too, man. I love you too. அழகான ஒரு கிஸ், அதுக்கப்புறம் அழகான ஒரு மேக்கப் செஷன். அவன் செம்மையாக ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே பொறுமையா ஜேகே, வலிக்குது ஜேகே, பொறுமையாடா, வலிக்குது ஜேகே, ப்ளீஸ் பொறுமையா. அதுக்கப்புறம் அவன் அவ்வளோ பேஷனேட்டாக பண்ணுறான். உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ எல்லாமே முடிஞ்சிட்டு நீங்களும் ஜேகேவோ அவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணிட்டு பார்த்துருக்கீங்க. டேய் ஏன்டா இப்படி இருக்க? அவனை ரேஸ்ன்னு போயிட்டு அவனை நான் கோவப்பட்டவனை இந்த மாதிரி சமாதானப்படுத்துறது நான் திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டு, நான் திருந்து என்னடி பண்ண போகிறேன், வேணா உனக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸை விட்டுறேன், ஆனால் என்னால் ஃபுல்லாலாம் விட முடியாது, புரியுதா அப்படின்றான். சரி எனக்காக பண்ணினா சரிதான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கம். இந்த பக்கம் நம்ம ஜிமினை பார்ப்போம். ஜிமின் ஒரு பாரில் உட்காந்து செம்மையாக குடிச்சிட்ருக்கான். டே மச்சான் அந்த சரகடா, ஏய் போதும் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்ருக்க, டேய் எட்ரா அந்த சரக்கை. அதுக்கப்புறம் அதை எடுத்து கொடுக்குறான், செம்மையாக குடிக்கிறான். அந்த ஜேகே தான்டா அந்த வின் பண்ணான் அந்த ரேஸை. நான் தான் அவன் பிரேக் போடும் போது நடுவில் காலை விட்டு அவனை கீழே விழ வச்சேன். கிட்டத்தட்ட அவன் தான் ஜெயிச்சான். இந்த வெற்றி என்னோதாவாதுடா, என்னோதாகாது. டேய் சரி விடுடா, நீ தானே வின் பண்ண, கடைசியில் நீ தான் வின் பண்ணது எல்லாருமே பார்த்தாங்க. அவன் தள்ளி விட்டது யாருக்கும் தெரியாது, மயிறு தெரியாது, என் மனசாட்சிக்கு தெரியும்ல, அவன் தான் வின் பண்ணானு. இவன் என் லைஃப்பில் வந்ததுலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை. எப்போல்லாம் நான் ரேஸ் ஓட்ட வரேனோ அப்போல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணுறான். அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடா. சரி விட்றா மச்சான்,
கிடக்குறான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு வேணா சொல்லு, அவனை நம்ம ஆளுங்களை வச்சு போட சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு. மச்சான், அவன் வந்ததுலேருந்து தாண்டா உனக்கு ரேஸ் இதே கம்மியாயிடுச்சு. அங்கே இருக்க எல்லாருமே ஓ மேலே தாண்டா பந்தயத்தை கட்டுவானுங்க. ஆனால் இப்போது பாதி ஜேகே மேலே விட்டா முழுசையும் அவன் மேலே கட்டிடுவானுங்க போல. அவன் பார்த்து அவன் கழுத்தை நெரிக்கிறான். விடுறா விடுறா. இவ்வளோதான்டா, எனக்கு ரேஸ்னா உயிர். நான் எப்போவுமே தூக்கக்கூடாது, அதில் தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முறைச்சிட்ருக்கான். ஸோ 1 hour லேட்டர் திருப்பியும் அந்த ஒரு பில்டிங், நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் பாலடைஞ்ச பில்டிங் சொன்னால, ஸோ அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டில் இன்னொருத்தங்களை போட்டு கட்டி வச்சுருக்காங்க. விடு, என்னை விட்டு, நான் என்ன தப்பு செஞ்சேன், விட்டுரு, என்னை ஏன் இப்படி பண்ணுறேன், ப்ளீஸ் என்னை போக விடு, நான் எந்த தப்பு பண்ணலை, என்னை கொண்டுடாத, நான் எந்த தப்பு பண்ணல, ப்ளீஸ் 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 அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு, கட்டி போட்டிருக்க பொண்ணு கத்திகிட்ருக்கா. நீ எந்த தப்பு பண்ணாமலையா இங்கே இருக்க? உன்ன மாதிரி பொண்ணுங்களை கொன்னா பல பேருக்கு இங்கே நல்லது. உனக்கு தெரியுமா, நீ ஒன்றும் ஃபஸ்ட்டு கிடையாது. உன்ன மாதிரி பல பொண்ணுங்கள் நான் கொண்டு இருக்கேன், புரியுதா? மூடிக்கிட்டு இரு, ரொம்ப நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு டேப் எடுத்து வாயில் ஒட்டிடுறாங்க. ஸோ அப்படியே அந்த ஃபஸ்ட்டு சீனில் காட்டின மாதிரி காலை அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து பிளட், அவ்வளோ பிளட் வருது. ஸோ அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக, அந்த படுக்க வச்சுருக்க இடம் ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக ரத்தமாகுது. ஸோ ஒவ்வொரு அந்த டோலேருந்து கால் ஒவ்வொரு துண்டு 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 துண்டாக வெட்டுறாங்க. பார்த்தா அவ்வளோ ரத்தம். அந்த பொண்ணு ஹிப்புக்கிட்ட வெட்ட வரும்போது ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு அவளால் முடிஞ்ச எனர்ஜியில் கத்திகிட்ருக்கா. பட் நோ யூஸ். அந்த வயிற்றுக்கிட்ட அடுத்தோன்னே அவள் அப்படியே செத்துடுறா. ஆனால் இந்த பிளாக் ஹூடி விடவே இல்லை. ஃபுல்லாக அந்த பொண்ணை துண்டு 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 துண்டாக பீஸ் பீஸாக வெட்டிடுறாங்க. உன்ன மாதிரிலாம் பொண்ணுங்க இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே அதை எல்லாத்தையுமே பீஸ் பீஸாக எடுத்து, அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஆசிட் ஊற்றி ஒரு ஜாரில் போட்டு அந்த பிளாக் ஹூடி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் என் ஆட்டமே ஆரம்பம். ஸோ இப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நீங்கள் ஜேகே 2 பேரும் மாலுக்கு போயிருக்கீங்க. எப்படியோ நான் கேட்ட மாதிரி இன்றைக்கி தான் நீ மாலுக்கு கூப்பிட்டு வந்திருக்க. இத்தனை நாள் எங்கேயா போகலான்னா ரேஸ்க்கு போயிடுறது. ஏன் ஜேகே இப்படி இருக்க? ஏய் வயான், இன்றைக்கி சொன்ன மாதிரி நான் கூப்பிட்டு வந்துடல, அப்புறம் என்ன வெள்ளன்னு பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சீக்கில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இப்படியே சமாளிச்சிடு நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே நீங்கள் மால்குள்ளே போயிட்டு அப்படியே போயிட்டு பீஸா ஆர்டர் பண்ணுறீங்க. அப்புறம் ஜேகே பார்த்துக்கிட்டே இருக்கான். நீ ஆர்டர் பண்ணல, அதான் நீ இருக்கே, நீ ஊட்டி விடுவ. ஓ, நான் ஊட்டி விடுன்றதுக்காக நீங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணலையா? அப்போது உனக்கு பீஸா கிடையாது, இது எனக்கு மட்டும்தான் ஆர்டர் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவன் வச்சு கண்ணு வாங்காமல் உங்களே பார்த்துட்ருக்கான். அடி பாவி, நீ எனக்கு ஊட்டி விடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணல, அதுக்குன்னு ஒரு பீஸா 500 பீஸாடி, அடப்பாவி என்கிட்டே கணக்கு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிள்ளி விட்டுட்ருக்கீங்க. விட்ரி விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இங்கே அழகாக ஒரு க்யூட்டான ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு அவங்களுக்குள்ள. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ கிளாத் ஜேகேக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ அவன் வந்து ரேசிங்காக தான் பார்த்துட்ருக்கான். ஜாக்கெட்லாம் போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். டேய், உனக்கு நார்மலான ட்ரெஸ் எடுக்க தெரியாதா? எப்போ பார்த்தாலும் ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் ஷூஸு. ஜேகே நார்மலாக ஏன் அப்போ பார்த்தாலும் ரேஸ்ன்னு சுற்றிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அதுதான் என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அதான் எடுத்துகிட்ருக்கான்.
எதுமோ பண்ணு அப்படி சொல்லிட்டு நீங்களும் அவங்க கூட நின்று பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இது எடுத்துக்கோ, பிளாக் எடுத்துக்கோ, ரெட் வித் ஒயிட் காம்போ இருக்குது. ஸோ அதை தான் ஜேகே பார்க்குறான். ஏய் இது நல்லா இருக்குல்லடி அப்படின்றான். ஜேகே நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்துட்ருக்கான். அப்போது ஒரு கை வந்து அந்த ஜாக்கெட்டை பிடுங்குது. ஜேகே செம கடுப்பாயிடுறான். திரும்பி பார்த்தா அங்கே ஜிமின் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட நின்றுட்டுருக்கான். ஏன்னா ஜாக்கெட் பார்க்க வந்தியா? இது நான் வாங்குறேனே, நீ வேணா உனக்கு எதாவது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஜாக்கெட் எடுத்து பார்த்துட்ருக்கான் திருப்பி. மச்சான் நல்லா இருக்குல்லடா இது, டேய் செம்மையாக இருக்கும்டா உனக்கு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜேகேக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஆனால் அவன் எதுவுமே கேட்கல. நீங்கள் தான், ஏய் யார் நீ? நான் ஜேகேக்காக வாங்குறேன், கூடாதா? உனக்கு வேணா வேறு செஷனில் போய் எடுத்துக்கோ. இந்த மாதிரி ஜாக்கெட் இன்னொன்று இருக்குது, ஏன் நீ போய் எடுத்துக்கோ. நாங்கள் ஏன் எடுக்கணும்? இது நாங்கள் செலக்ட் பண்ணது. ஆக்சுவலாக அது எங்கள் கையில் இருந்தது, நீங்கள் எதுக்கு பிடுங்குறீங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க? நான் எடுத்துட்டேன்னா அது எனக்கு சொந்தம், புரியுதா அப்படின்றான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே இருக்கீங்க. ஜேகேவும் வயன் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறான். ட்ரெஸ் எதுவுமே எடுக்கல. இங்கே ஜிமின் தான் பார்த்து சிரிச்சிட்டு, டே இது பில்லை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே கையில் வாங்கிட்டு வரான். மச்சான் இரு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாக்கெட்டை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு ஜிமின் ரெஸ்ட் ரூம் போயிடுறான். ஸோ போயிட்டு வந்து அவன் ஃபேஸை லைக் மிரரில் பார்த்துட்டு ஹேண்ட்ஸமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலையை கொதி விட்டுட்ருக்கான். இந்த ஹேண்ட்ஸம்மை மீறணும்னா எவனாவது போகிறதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக அவன் ஹேர் ஸ்டைல் இது பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக அவன் ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷர்ட் போட்டு ஒயிட் கலர் பேண்ட் போட்டிருக்கான். செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோதி விட்டுக்கிட்டு லைக் சரி அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். அப்போ அந்த டோர் வந்து வேகமாக திறக்குது. பார்த்தா ஜேகே உள்ளே வந்து செம்ம அடி அடிக்கிறான். ஜிமின் வாயிலே தான் அடி. விடுறா செம்ம அடி, வாய் பேசவே இல்லை, செம்மையாக அடிச்சுட்டே இருக்கான். ஜிமின் போய் கீழே வந்துடுறான். ஜேகே தான் ஜிமின் மேலே வந்துட்டு, இதுக்கப்புறம் வயான்கிட்ட மிஸ் பண்ணணுன்னு நினச்சா கொன்றுவோன்னு, என்கிட்ட பேசுகிறியோ என்கிட்ட மோதுறியோ அதோடு இருந்துக்கோ, என் வயன்கிட்டையோ இல்லை அவகிட்ட நெருங்கணும்னு நினச்சாலோ உன்னை அவ்வளோதான் ஜிமின், கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு போகிறான். ஜிமின்க்கு அவ்வளோதான். இவன் என்னடா அமைதியாக தானே இருந்தான், திடீர்னு வைலண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே பார்த்துட்டு, ஏய் என்ன பேச தானே செஞ்சேன், இன்னமும் இவ்வளோ தொட்ட மாதிரி என்ன மயிருக்கு இவ்வளோ கோவப்படுற, அது ஏன் மேலே கை வைக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜேகே செம்மையாக அதை திருப்பி அடிக்கிறான். மூக்கில் அடிச்சிட்டான். மூக்குலேருந்து ரத்தம் வர ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அவகிட்ட நெருங்கணும்னு நினச்சாலே ஒன்று புதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முறைச்சிட்டே போகிறான். என் மேலே கை வச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பல்ல கடிச்சிட்டு முறைச்சிட்டு இருக்கான். ஸோ ஜேகே உங்களை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறான். எதுவுமே ஷாப் பண்ணல. செம்ம கோவம் ஜேகேக்கு. போயிட்டு திரும்ப வந்துட்டு உன்னை நாளைக்கு ரேஸில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜிமினும் உன்னை நான் வின் பண்ணாமல் விட மாட்டேன், இது என் ப்ராமிஸ் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறான். முடிஞ்சா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே கிளம்பிடுறான். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே நைட் கரெக்டாக ரேஸ் வருது. இப்போ ஜேகே செம்ம கோவத்தில் இருக்கான். எப்படியாவது ரேஸை வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ கோவத்தில் வேகமாக திருவிட்டுருக்கான் பைக்கை. என்ன ஜேகே தோக்க ரெடியா அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து ஜேகே செம்மையாக முறைக்கிறான். என்னடா இப்படி முறைக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஜிமினே பயந்துடுறான். நீ பண்ணது ரொம்ப தப்பு ஜிமன், இதுக்கு நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. சரி ஸ்பீடு, ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுக்கவே இல்லை. செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. ஜிமின் லீட் பண்ணி போகிறத பார்த்து ஜேகே இன்னும் ஸ்பீடு ஏற்றுறான்.